everybody, welcome back to the channel. 2k subscribers நம்ம ஹிட் பண்ணிட்டோம். Thank you for your love and support. iOS 18 ஓட பப்ளிக் beta version வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யார் இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாக இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய அடுத்த புது ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி அப்டேட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபோனோட மாடலை பொறுத்து இருக்குது. இது நமக்கு ஆப்பிள் மட்டும் இல்லை, லைக் ஆண்ட்ராய்டு டிவைசஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு மேஜர் அப்டேட்டாக அடுத்த வெர்ஷனே வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஓல்டர் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் வந்து நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃபோனை எதுவுமே ஸ்லோ பண்ணல அப்படின்னு சொன்னாலும் மறைமுகமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இப்போ அந்த மாதிரி நமக்கு ஃபோன் வந்து ஸ்லோ ஆகலை, இல்லை பேட்டரியில் வந்து எந்த இஷ்யூஸும் வரல, இல்லை கேமராவும் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபோன் அப்கிரேட் பண்ணுவோமா? ஸோ கண்டிப்பாக பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை ரொம்ப ஸ்லோவாகுது, நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இது வாங்கி 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சுல, சரி இவ்வளோ நேரம் ஓடிடுச்சு, இப்போ நம்ம ஃபோனை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நம்மளுக்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெரும்பாலான பிராண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆப்பிள் தான் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இதுக்கு டைரெக்டான ஒரு விளக்கம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஓல்டர் ஜென்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ண வேண்டாம். நீங்கள் கரண்ட்லி ஒரு நியூவர் மாடல் வச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்குது, நல்ல எஸ்ஓசி இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அப்போ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ரொம்ப ஓல்டர் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு எந்த அப்டேட் ஆனாலும் சரி, ஸோ ஆண்ட்ராய்டில் இப்போ அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வருது, இப்போ iOS 18 வருது. ஸோ எந்த மாதிரி இதாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ இருக்க வெர்ஷனில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணாதீங்க. அது எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் சரி. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்க்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோனே மாத்திர நிலைமை வந்துடும். ஸோ நானும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என்னோட சர்க்கிளையும் நிறைய பேரும் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக தேவைப்படுது, அடுத்து வரக்கூடிய ஃபீச்சர் வந்து நீங்கள் டெய்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து தாராளமாக அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் வந்து பார்த்து நான் செக் பண்ணி தான் வந்து நான் நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ்லையும் சரி, நம்மளோட வீடியோஸ்லையும் சரி, நம்ம அதை தான் நான் ரெகுலராக எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம iOS 18 பப்ளிக் பேட்டா வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதான் நம்ம ஃபோனில் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து காட்டாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு betaapple.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட்டே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேட்டான்னு சொல்லி ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டே அங்கே வந்து இங்கே இருக்கும். ஸோ beta.apple.com அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ஸ்டெப் தாங்க. ஜஸ்ட் ஒரு சைன்இன் மட்டும் தான் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பிள் ஐடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்பிள் இங்கே வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சைன் அப் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும் iOS 18 என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். லைக் iPadOS 18 இருக்கட்டும், இல்லை macOS இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது உள்ளே லாகின் ஆகி போனதுக்கப்புறம் ஸோ உங்களோட மெயில் ஐடி கேட்கும், அதை வச்சு நீங்கள் சைன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ரோல் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க இது வந்து பேட்டா வெர்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நானும் அதான் சொல்கிறேன், இது இந்த பேட்டா வெர்ஷன்ஸ் மட்டும் இல்லை. ஸோ எந்த விதமான வெர்ஷன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லைக் மைனர் அப்டேட்ஸ் விட்டுருங்க, செக்யூரிட்டி அப்டேட்ஸ், இந்த பக் ஃபிக்ஸஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மேஜரான அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம டிவைஸ் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதிலேயே வந்து வந்துடும். ஸோ அதை நம்ம அடுத்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டா அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே iOS 18 பப்ளிக் பேட்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா iOS 18 பேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6.75 GB இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணுமா இல்லை வந்து பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா கண்டிப்பாக ஒரு வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இது யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு ஐஃபோன் 13 சீரிஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள். அது கீழே இருக்கவங்க லைக் 12 11 சீரிஸோ, ஏன்னா 10ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது கூட எதுவும் சப்போர்ட் ஆகும். பட் அப்படி இருக்கிறவங்க யாரும் பண்ண வேண்டாம். லைக் 10s 11 12 இந்த சீரிஸில் இருக்கவங்க யாரும் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.